ஆக்டர் ரவிமோகன் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு ரொம்ப பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, all these years I was being stabbed in the back. Now I am only glad that I am being stabbed in the chest. First and final one from my desk. With love, ரவிமோகன். லைவ் அண்ட் லெட் லைவ் அப்படின்ற மாதிரி இவரு சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 பேஜ்க்கு அவரு பெரிய லெட்டரையே எழுதியிருக்காருன்னு சொன்னா, எதுக்காக அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில ஒளி கொண்டு வந்தவங்க கெனிஷா தான், அழகான துணை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவிய பிரியறதா ஆக்டர் ரவிமோகன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இது எல்லாருக்குமே தெரியும். 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது. இந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்திலையும் இருக்கு. இந்த சூழல்ல ரீசெண்டா நடந்த ஐசரி கணேஷ் அவங்களோட டாட்டர் திருமண விழாவில் பாடகி கெனிஷாவும் ரவிமோகனும் ஜோடியா வருகை தந்திருக்காங்க. இது தொடர்பான போட்டோஸும் வீடியோஸும் ரொம்பவே வைரலாச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா நீண்ட அறிக்கையை தான் இப்போ ஆர்த்தி ரவி வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு கெனிஷாவும் பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ரவிமோகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெனிஷா பிரான்சிஸ் பத்தியும் ரவிமோகன் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில ரவிமோகன், கெனிஷா பிரான்சிஸை பொறுத்தவரை நீர்ல மூழ்கிற ஒருவரை காப்பாத்துறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு தோழி தான் அவங்க. என்ன உடைச்சு கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில விலகி செல்ல தைரியம் மட்டுமே இருந்த எனக்கு ஒரு உயிர்நாடியா மாறியிருக்காங்க. என்னோட பணம், வாகனம், ஆவணம், ஏன் என்னோட அடிப்படை கண்ணியம் கூட பறிக்கப்பட்டு வெறும் காலோட என்னோட சொந்த வீட்டை விட்டு வெளியேறினப்ப கெனிஷா எனக்காக நின்னாங்க. சூழ்நிலையை உணர்ந்து தயங்காம வந்த ஒரு அழகான துணை அவங்க தான். என்னோட வாழ்க்கையில ஒளிய கொண்டு வந்தவங்க. நான் சட்ட ரீதியா, உணர்ச்சி ரீதியா, நிதி ரீதியா போராடுற எல்லா போராட்டங்களையும் கெனிஷா நேரடியா பார்த்திருக்காங்க. புகழுக்காகவோ கவனத்துக்காகவோ இல்லாம இரக்கத்தோட, வலிமையோட என்னோட இருக்கிறதுக்கு அவங்க தீர்மானிச்சிருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்றத எனக்கு அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்ததும் அவங்க தான். உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளிய காண்பீங்க அப்படின்னு நம்புறேன். கெனிஷா எனக்கும் என்னோட பெற்றோருக்கும் என்னை தொடர்ந்து வழிநடத்திய என்னோட குழுவினருக்கும் செஞ்ச காரியம் மிகப்பெரிய மரியாதைக்குரியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட நடத்தையும் தொழிலையும் அவமதிக்கிற ஒரு சிறிய கிண்டலை கூட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அவங்க ஒரு தெரபிஸ்ட், அதை விட அற்புதமான பாடகி. ஆரம்பத்துல என்னோட கதையை சுருக்கமா கேட்ட நிமிஷத்திலேயே எனக்கு தோழியா மட்டும் உதவேன் அப்படின்னும் தெரபிஸ்டா உதவ மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது சட்டத்துக்கு எதிரானது. மிரட்டி பணம் பறிப்பவர்களோட குடும்பத்தை துன்பப்பட்டதை எண்ணி வேற யாருமே அதிகமா புரிஞ்சுக்க முடியாது. கெனிஷாவோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு நியாயமே இல்லாத மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு உண்மை தெரியும். என்ன பத்தினவங்களுக்கும் என்னோட நன்றி உணர்வு தெரியும். நீங்க என்ன மதிக்கிறீங்க அப்படின்னா கெனிஷாவுக்கும் அதையே செய்வீங்க அப்படின்னு நம்புறேன். என்னோட வாழ்க்கைய யாருமே அழிக்க முடியாது. நான் என்ன செய்யறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒய்ஃப மட்டும் தான் பிரிய போறேன், பசங்களை இல்ல அப்படின்ற மாதிரியும் இப்போ ரவிமோகன் சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் ஒரு பெரிய அறிக்கையவே இப்ப வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு அறிக்கை சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு.